அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சில வீடுகளில் குறைந்த வயதில் மரணங்கள் நடக்கும். குறைஞ்ச வயசு 25, 35 சின்ன வயதில் என்ன சொன்னோன்னா மரணம் அடையக்கூடிய ஒரு அவலம் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்தோம்னா என்ன சொல்கிறேன்னா எல்லாம் நல்ல 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 அமைப்பில் வீடுங்க. ஏன் இவங்க வீட்டுக்கெல்லாம் இப்படி நடக்குது, ஏன் இவங்க வீட்டுக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லா மனிதர்களுமே ஒரு ஆதங்கப்படக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். நல்லவங்களாக இருப்பாங்க, நல்ல மனிதர்களாகவும் இருப்பாங்க, தர்மங்கள் பல பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த குறைந்த வயதில் குறைந்த வயதில் மரணங்கள் என்பது என்ன அப்படின்னா, அப்பா இருக்க புள்ள மரணம் தான் குறைந்த வயது மரணம். அம்மா இருக்க பெண் பிள்ளைகள் குறைந்த வயது மரணம். அதுதான் கொடுமை. இந்த கொடுமைக்கு என்ன காரணங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். அப்படி இந்த குறைந்த வயதில் மரணம் வருவதற்குண்டான நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த நட்சத்திரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ குறைந்த வயதில் மரணம் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். முதல்ல விளக்கத்தை சொல்லிவிட்டு எப்படி ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் இந்த வீடியோ போடும். அதாவது இப்போ குறைந்த வயதில் மரணம் நடக்குது அப்படின்னா அந்த வர்க்கத்தில் என்ன பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு எலி அல்லது தவளை அல்லது பாம்பு, எலி அல்லது தவளை பாம்பு பொதுவாக இந்த மாதிரி சிற்றுயிர்களை அடிக்கக்கூடாது. அதை என்ன சொன்னோன்னா பற்றி விட்டுறணும், அதை தள்ளி விட்டுறணும். இப்போ பாம்பெல்லாம் நாங்கள்லாம் என்னதுனால அடிக்க மாட்டேன். காரணம் அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பா பாம்புகளை அதிகமாக அடித்து அதனால் பயங்கரமான கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டப்பட்டதோடைய அவர் கஷ்டப்பட்டு போனார். பாம்பு யார் எங்கே பார்த்தாலும் டபக்குன்னு கம்பை வச்சு அடித்து அடுத்த செகண்டில் தூக்கி எறிஞ்சிருவார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அரசாங்க கோட்ரஸில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற ஊரில் சிறு குழந்தைகளோட 3 குழந்தைகளோட என்ன சொன்னேன்னா வீட்டம்மாவுடைய கோட்ரஸில் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ச்சது. அப்போ எப்பயுமே அரசாங்க கோட்ரஸ் எங்கே கட்டியிருப்பாங்க, எங்கேயாச்சும் ஒதுக்குப்புறமான இடத்துல தான் கட்டியிருப்பாங்க. அப்போ ஒதுக்குப்புறமான இடம்தான். ஆனால் பின்னாடி பூரா கம்மாய் மழை நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிடும். நான் நல்லா பராமரித்து வச்சுருந்தேன். ஏன்னா பிள்ளைகள் சின்ன வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்போ சுற்றி பாம்பு எந்த நேரம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை குழந்தையுடைய சின்ன பை அந்த கோட்ரஸில் என்ன சொல்கிறேன்னா ஹெல்த்து சென்டரில் மூத்த பிள்ளையோடைய பையில் பாம்பு, சின்ன குட்டி பாம்பு போய் உட்காந்துருச்சு. அப்போ இறைவன் நான் எப்பயுமே என்னுடைய குலதெய்வத்தை ரொம்ப மானசீகமாக மதிப்பேன். குலதெய்வத்திற்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாதம் பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே போய் சேர்ந்துடும். அந்த கருணையால் நான் சுற்றி வரும். ஆனால் நான் ஜோதிடம், அப்போ ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர் சொல்லிட்டார். அப்போ நான் அடிக்க மாட்டேன். அடிக்காம என்ன செய்வேன், நல்லது அதுக்காக ஒரு பெரிய நீளமான கம்பு வச்சுருப்பேன். அதை வச்சு தூக்கி தூரத்தில் போடும். இப்படியெல்லாம் தகப்பன் செய்த அந்த பாம்பை அடித்த ஒரு சாபம் நமக்கு என்ன சொன்னான்னா, ஒரு கம்மாக்கரை பகுதியில் ஒரு கோட்ரஸை கொடுத்து அதுலேயும் 3 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்க, 3 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்க. அப்போ என்ன பண்ணுறது? நான் எப்பயும் போயிட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு என்ன சொன்னேன்னா, காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 7, 8 மணிக்கு தான் வருவேன். அப்போ அங்கும்போது பொம்பளையாள் வீட்டில் இருக்கிற பொம்பளை என்ன செய்வா? ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த பாம்பை கட்டுகின்ற ஒரு சக்கரை இருக்குது. பாம்பு நம்ம வீட்டை சுற்றி என்ன சொல்கிறான்னா 8 திசையில் ஒரு கார்னரில் என்ன சொல்கிறாங்கன்னா சக்கரம் போட்டு பதிச்சிடலாம். பதிச்சாச்சுன்னா வராது.
அப்படி நான் செஞ்சுட்டேன். அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னேன்னா, ஜோதிடம் படித்த பிறகு, மாந்திரீகம் படித்த பிறகு அதெல்லாம் செஞ்ச பிறகு அது வராது. அப்போ இந்த குறைந்த வயதில் வந்து இறப்புகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்களை வதைப்படுத்துதல். உயிர்களை வதைப்படுது. இப்போ ஒரு தவக்கா வந்து என்ன சொன்னேன்னா, அங்கே ஒரு இதில் ஒரு வயலுக்கு போயிருப்பீங்க. தவக்கா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு அந்த ஒரு இவ்வளோ அகலம் இருக்கும். அதை வந்து பிடிச்சி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னேன்னா, நல்ல ஒரு முள்ளில் குத்தி வச்சிடுறது. அப்போ அதை துடிதுடித்து செத்து போயிடும். அதே சமயத்தில் வந்து பாம்புகளை வந்து என்ன சொன்னான்னா, அடித்து வக்கரத்தன்மைப்படுத்துவது. கரட்டாண்டியை பிடிச்சி வந்து என்ன சொன்னான்னா, அடி நொங்கெடுக்கிறது. தட்டானை பிடிச்சி கொல்றது, பொன்வண்டை பிடிச்சி கொல்றது எல்லாமே வந்து என்ன சொன்னோன்னா, இந்த வாயில்லா ஜீவன்களை உயிர்வதப்படுத்துதல். வாயில்லா ஜீவன்களை உயிர்வதப்படுத்துதல். அதற்கடுத்து என்ன சொன்னால், அதை எவ்வளவு இம்சிக்க வேண்டுமோ அந்த மாதிரி இம்சையெல்லாம் படுத்துகிறவங்களுடைய வர்க்கத்தில் தான் இளம் வயது மரணங்கள் ஏற்படும். இவங்க வந்து என்ன சொன்னான்னா, அதுக்கு பிறகு காலத்தால் மாறி நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து என்ன சொன்னான்னா, அங்கே மரணங்கள் ஏற்படும். இதற்கு நீங்கள் வந்து எப்பயுமே 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரமும் என்ன ஆதிபத்தியம் உடையதுன்னா, இளம் வயது மரணங்களை கொடுக்கக்கூடியது, ஊன தோஷத்தை கொடுக்கக்கூடியது, தொழிலில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் அந்த வர்க்கத்தில் யாராவது பிறந்திருப்பாங்க. அப்போ 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, அதற்கடுத்து சரி இப்படி பிறக்கவே இல்லையே சார், என்ன செய்யணும்? உங்களுடைய லக்கணம் அல்லது லக்கண புள்ளி அல்லது சூரியன் அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய காரகத்துவ உறவுக்குண்டான கிரகங்கள் ஏதாவது ஒன்று 5 குடையவன் போய் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த சனி தோஷமுடைய நட்சத்திரத்துல எல்லாம் போய் உட்காருவது என்ன செய்யும்னா, இளம் வயது மரணத்தை கொடுத்துரும். அப்போ இளம் வயது மரணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நீங்கள் வந்து என்ன இது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக போன பிறப்பில் வந்த அந்த உயிர் வதைகள் பண்ணியது. ஒரு எருவு மாட்டை கூட வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து, ஒரு மாடு மேய்ப்பவன் கூட வந்து என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்தாலும் கூட என்ன சொன்னால், கம்பை வச்சு வளார வெளுத்து எடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும் இந்த வதையில் வந்துடும். இதே குணம் நம்மகிட்ட இப்போ இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறப்பு இருந்தால் வந்து அந்த குணாதிசயங்கள் இருக்கும். அதை நீங்கள் உடனே மாற்றிக்கிடுங்க. ஏன்னா வதம் அப்படிங்கிறது வக்கரத்தன்மையான ஒரு வதைப்படுத்துதல். இப்போ ஒரு பெண் இருக்கான்னு வைங்களேன், ஒரு சோத்தில் வந்து கொஞ்சம் உப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு பயங்கரமான வந்து என்ன சொன்னேன்னா, கண்ணீர் விடுகின்ற அளவுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சத்தம் போடுதல். பெண்களை வந்து முடியை பிடிச்சு இழுத்து அடிக்கிறது. பெண்களை வந்து கன்னத்தில் அடித்து வீங்க வைப்பது. அந்த அடிக்கும்போது என்ன சொன்னால், ஒரு தடவை அடிச்சிட்டோம் சரி அதுக்கு பிறகு விட்டுருவோம் அப்படிங்கிறது இல்லாமல், அந்த வக்கரத்தன்மையாக திரும்ப 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 அந்த செயலை வந்து என்ன சொன்னான்னா, அது ஒரு வெறித்தனமாக செய்யக்கூடிய தன்மைகள் தான் இந்த குறைந்த வயதில் வந்து இளம் வயது மரணங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதில் இந்த 3 நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னா, சுவாதி, புனர்பூசம், அவிட்டத்தில் நட்சத்திரங்கள் பிறக்கலாம். அல்லது என்ன சொல்கிறான்னா, இந்த நட்சத்திர கால்களில் வந்து என்ன சொல்லலாம், உங்களுடைய உறவு கிரகங்கள், உங்களுடைய லக்கணம் நிற்கலாம், உங்கள் லக்கணாதிபதி நிற்கலாம். அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய 5 குடையவன் நிற்கலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு அறிகுறி காட்டுகிறது. அறிகுறி காட்டும்போது நாம் எதையும் வதைப்படுத்தக்கூடாது. மிருகங்களை வதைப்படுத்தக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து வந்து அவன் அந்த ஆக்டிவேஷனுக்கு வந்து உங்களை இழுப்பான். அப்போ வந்து என்ன சொன்னான்னா, இந்த உயிர் பிறர் துடிப்பதை பார்த்து, பிறர் துடிச்சிட்டு இருப்பதை கண்டு ரசிக்கிறது. பிறர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, இப்போ ஒரு ஊனமானவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருப்பான். அவன் சைக்கிளில் போகும்போது என்ன சொன்னான், அவனை கண்டு எள்ளி நகையாடுவது, அவனை போய் வந்து எல்லாம் நொண்டி அப்படின்னு கூப்பிடுவது.
ஒருத்தனுக்கு மொட்டத்தலை இருக்கும், அவனை போய் மொட்டத்தலை எங்கே வா அப்படின்னு கேட்குறது. அதாவது ஒரு பரிகாசத்தை வந்து என்ன சொன்னான்னா, ஒருவனுடைய ஊனத்தை ரசித்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏன் நொண்டியா இங்கே வா அப்படின்னு சொல்லுவதெல்லாம் இது சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய டெபிசிட்டு. இந்த குணாதிசயம் யார்கிட்ட இருந்தாலும் மாற்றிருங்க. இதெல்லாம் வந்து நம்ம அறியாமல் இருந்திருக்கலாம். அறிஞ்ச பிறகு நம்ம திருந்துறதுக்கு முயற்சி பண்ணோம்னா 100% உங்களுக்கு என்ன சார் ரேட்டிவேஷன் உடனே கிடைக்கும். அதனால் குறைந்த வயதில் சாவு வருவதற்கு காரணம் என்ன சொன்னான்னா வந்து பறவைகள், ஊர்வன, பரப்பன, பாம்பு, ஓணா இதெல்லாம் வந்து கொன்று ரசித்த தன்மை தான் இப்பிறப்பில் இளம் வயது மரணத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? இது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலான்னா சனி தோஷம் உடையது. அப்போ சனி தோஷம் உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரி உங்கள் வர்க்கத்தில் வந்து இந்த 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 3 நட்சத்திரங்களில் வந்து பிறந்திருந்தாலும் உங்களுடைய அந்த ஜாதக கட்டத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேரில் யாருடைய ஜாதகத்திலேயாவது இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணம், லக்கணாதிபதி, 5 குடையவன், 9 குடையவன், 4 குடையவன் உட்கார்ந்திருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து என்ன சொல்லலான்னா வந்து குழந்தைகள் சிறு வயதாக இருக்கும், தாய் தப்பை இறந்து போயிடும். அது எங்கேயாவது வந்து என்ன சொன்னாலும் யாராவது ஒரு அடாப்ஷனில் போய் வளரக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம கண்ணு முன்னால் பார்த்தது. இந்த 27 வருஷ ஜோதிட அனுபவத்தில் வந்து கண்ணு முன்னால் பார்த்த விஷயங்கள். அப்போ இதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும்னா மாதம் ஒரு முறை செருப்பு தானம். அவ்வளோதான். அது எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும்? ரேவதி நட்சத்திரத்தில் போய் பண்ணணும். அப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி இறப்பு தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அதுக்கு நட்சத்திரங்களை சொல்லியாச்சு. நீங்கள் இறப்பு தோஷத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது மிருக வதை. அதாவது மிருக வதை பண்ணுவது என்பது சாதாரண அடிச்சு தூரத்தில் போட்டு போகிறத விட அது துடித்து இறப்பதை பார்ப்பது, பிற ஊனமான நபர்களை வந்து நம்ம என்ன சொன்னால் பரிகாசிப்பது. ஊனமான நபர்களை வந்து என்ன சொன்னோன்னா இலவமாக இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருது. ஒருத்தன் குட்டையாக இருப்பான், பிறப்பில் வந்து குட்டையாக ஒரு ஊனம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செய்ய குட்டையா இங்கே வா அப்படிங்கும்போது அவன் என்னதான் இருந்தாலும் மனதளவில் வந்து என்ன சொன்னான் நமக்கு இப்படி இருக்கிறதுனால தானே இவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும். இது நம்மளை பாதிக்கும். அப்போ என்ன செய்யுங்க, மாதம் ஒரு முறை இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா அது தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ரேவதி நட்சத்திரம் வருகின்ற அன்று செருப்பு தானம் பண்ணுங்கள். யாருக்கு வேணாலும் தானம் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் அளவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அல்லது அந்த மாதிரி ஜாதக கட்டங்களில் இருக்கின்ற 4 நபர்கள் நம்ம வீட்டில் மனைவி, குழந்தை, 2 குழந்தைங்க, அப்பா அம்மா, இவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி வந்தால் அது யாருக்கு இருக்குதுன்னு பார்த்து அவங்களுடைய அளவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 100-150 ரூபாய்க்கு நல்ல செருப்பாக எடுத்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா வரும்போது அந்த செருப்பு போடாமல் வந்துருங்க. யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது நம்ம கர்மாக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இளம் வயது மரணங்கள் வராது. இது கொடூரம். இதை கண்டிப்பாக செய்யணும். எந்தவித பாதிப்பு தன்மையிலும் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள மறைக்கப்பட்டுள்ள உண்மைகள். ஏன்னா விதியை யார் எடுத்து சொன்னாலும் அதோடய ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக உண்டு. விதியை யார் எடுத்து சொன்னாலும் அந்த விதியை சொல்லிவிட்டு மட்டும் போவது வந்து என்ன சொன்னாலும் ஜோதிடம் இல்லை. சொன்னவங்க சொன்னீங்களையா அதுக்கு என்ன வந்து ஒரு பரிகாரம்னு சொல்லாமல் போயிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனதிலும் ஒரு ஆதங்கம் ஏற்படக்கூடாது. ஆதங்கம் ஏற்படும். சொல்லலைன்னா ஆதங்கம் ஏற்படும். சொல்லிவிட்டு என்ன சொன்னால் அவர் வந்து உள்ளதை சொன்னார், சொல்லிவிட்டு ரெமெடி சொல்லிட்டார், நம்ம பார்த்துக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய மனநலம். அப்போ இந்த சொல்கிறதை கூட இதுவும் ஒரு கர்மா தான். இதற்கு நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால நம்மளை பாதிக்காது. அதனால் அந்த நம்பிக்கையோடு இதை சொல்கிறோம். அப்போ சிறு வயதில் மரணங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு என்ன காரணம்னு சொல்லியாச்சு, என்ன காரணத்திற்காக மரணங்கள் ஏற்படுதுன்னு சொல்லியாச்சு, என்ன நட்சத்திரங்கள் சொல்லியாச்சு. நம்ம அதிலிருந்து நம்ம வர்க்கத்துக்கு வராமல் இருப்பதற்கு ரேவதி நட்சத்திரம் வருகின்ற என்று என்ன சொல்கிறோன்னா செருப்பு தானம். ஏன்னா இப்போ சனி பிறந்தது ரேவதி நட்சத்திரம்.
சனி பிறந்தது ரேவதி நட்சத்திரம். அப்போ அவருடைய நட்சத்திரத்தில் போய் வந்து நம்ம தானம் பண்ணிட்டோம்னா 100% தானமாக கொடுத்தா வாங்கட்டும், இல்லைன்னா வந்து என்ன போட்டு வந்துருங்க, யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இதை செய்யுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.